தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி பேசி இப்போ ஹெச் ராஜா அதில் ஒவ்வொரு நாளும் அந்த விஷயம் தொடர்பாக ஒவ்வொன்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக ஹெச் ராஜா பேசிய கருத்துக்கள் என்னென்ன, என்ன மாதிரியான விஷயங்களா பேசி இப்போ 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசத்துக்காக நம்ம ஒன்று கூடுவோம், கோவிலில் ஒன்று கூடுவோம், மாலையில் விளக்கேற்றுவோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரச்சனை நூற்றாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட 1300கள்லேருந்தே அங்கே ஒரு தர்கா இருக்குது. அந்த திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு தர்கா இருக்குது, சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த மலையோட அமைப்பை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். மலையோடைய கீழே அடிவாரத்தில் திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதன்மை வீடான திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, திருப்பரங்குன்றம் மலை முருகர் கோவில். ஓகேங்களா? ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறேங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும். முருகர் கோவில் இருக்குது. அந்த மலையிலிருந்து ஒரு பாதை போகுது. அந்த பாதை நெல்லித்தோப்பு அப்படிங்கிற பகுதி போகுது. அங்கே நெல்லித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல சில கட்டிடங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். அந்த நெல்லித்தோப்புலேருந்து திருப்பி இன்னொரு பாதை போகுது. அந்த பாதை ஒரு பக்கம் மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போகுது. இன்னொரு பக்கம் அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போகுது. இதுதான் அந்த மேலே சிக்கந்தர் தர்கா இருக்குது, ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு கொடிமரம் அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில், அந்த காசி கோவில் இருக்குது. அது போக இப்போ புதுசாக தனியாக அந்த காசிநாதர் ஆலயத்துக்கு ஒரு இன்னொரு படி தனியாகவே நேரடியாக அங்கே போகிறதுக்கான படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்குது. பின்னாடி ஒரு கருப்பு கோயிலோ ஒரு நாட்டார் தெய்வ கோயில் ஒன்று இருக்குது மலையொட்டி. அதுபோக அங்கே சிறு தெய்வங்கள் கோயில்கள்லாம் இருக்குது. அந்த மலையிலேயே மலையின் பின்புறம் இது கீழே நாட்டார் கோவில் இருக்குது, பின்புறம் சமணர் படுகைகள் இருக்குது. சமணர்கள் முதல்ல அது சமணர் கோயிலாக இருக்குது. அப்புறம் அங்கே முருகர் கோவில் கட்டப்படுது. மேலே அந்த காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்படுது. சுமார் 1200-1300 வாக்கில் அங்கே ஒரு தர்கா அமைக்கப்படுது. தர்கா விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டுச்சு, பாண்டிய காலம். அது தர்காவுக்கு ஒரு வரலாற்று வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. அந்த வழிபாட்டு முறைகளை அவங்க பின்பற்றிக்கிட்டே வராங்க. ஸோ இது அந்த நூற்றாண்டு கால வழக்கு இருக்குல்ல, அதை பின்னாடி சொல்கிறேன். அண்மையில் டிசம்பர் 25ஆம் தேதி அந்த தர்காவுக்கு கந்தூரி அப்படின்வாங்க, ஆடு பலியிடுறது. அந்த நெல்லித்தோப்பு பகுதி சொன்னல, அங்கே ஆடு பலியிட்டு சமைச்சு கொடுக்கறது, அந்த சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அதுக்காக 25ஆம் தேதி ஒரு நபர், அவர் பேர் அபுபக்கர் நினைக்கிறேன், ஒருத்தர் ஆடு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே தடை விதிக்கப்படுது. அவரை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஓடைய வாய்மொழி உத்தரவு அப்படின்னு. அதுக்கு பிறகு பிரச்சனைகள் வருது. அப்புறம் பீஸ் மீட்டிங் போடுறாங்க. பீஸ் மீட்டிங் போட்டு கந்தூரி, இது சந்தனக்கூட திருவிழாவோட கந்தூரி கொடுக்குறது, கந்தூரிக்கு கொடுக்கணும் போது அது தடை செய்யப்படுது. அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அதையும் மீறி கந்தூரி நடத்த ட்ரை பண்ணி அதை இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ பீஸ் மீட்டிங் வச்சு அடுத்த முடிவு 8 முறை அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் இல்லை. அங்கே இருக்க மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இடையில் பாஜக உள்ள பூந்து நாங்கள் நடுவில் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அது அந்த தர்கா சிக்கந்தர் தர்கா வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு வாரியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் ஐயா நவாஸ் கனியும், மணப்பாறை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் சமத் அவரும் வக்பு வாரிய உறுப்பினர். 2 பேரும் அங்கே போகிறாங்க. போகிறப்போ அந்த தர்காவுக்கு போகிற வழியில் உட்காந்து உணவு இருந்துறாங்க. அதில் பிரியாணி சாப்பிட்டாங்க, அசைவம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரப்பப்படுது. நிரூபிச்சிங்கன்னா அரசியல் விட்டு விலக தயார் அப்படின்னு நவாஸ்கனி சேலஞ்ச் விட்டுட்டாரு. எதிர்த்து அவதூறு கிளப்பின அண்ணாமலை வாயை மூடிட்டு போயிட்டார். இப்போ சீமானுக்கு உசுப்பேற்றி விட்டுட்டு சீமானு ஓவராக பேசிட்டாருன்னு சீமானுக்கு செருப்படி வாங்க விட்ட மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இப்போ ஹெச் ராஜா கையில் எடுக்கிறாங்க, இந்த அமைப்புகள் கையில் எடுக்குது. நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்றாங்க. 144 போடப்படுது. 144 மீறி கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போய் கட்சி கொடி எடுத்துகிட்டு போய் பாரத் மாதா கட்சி சொல்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பலகணத்தில் போராட்டம் நடத்த சொல்லி இப்போ இன்னொரு அயோத்தியாக இதை நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இதில் ஹெச் ராஜா அதான் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம், தாலிபான் அரசு, தமிழ்நாடு அரசு தாலிபான் அரசுன்னு சொல்கிறது, இதுக்கெல்லாம் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறைக்கு பாவம் முதுகெலும்பு அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது.
ஹெச் ராஜாவை கைது பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு இந்த காவல்துறையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டிருக்கிறாங்க. கைது பண்ணுங்க. பேசுன எல்லாத்தையும் கைது பண்ணுறீங்கல்ல. கிளவி வீடியோவை ட்விட்டரில் போட்டதுக்கு அந்த பையனை பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. இங்கே உங்கள் கவர்மெண்ட்டை காரி துப்பி கேவலப்படுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து தைப்பூசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆரம்பிச்சிருக்காப்புல. அரசியல் பண்ணணும் இப்படிங்கிறது பாஜகவுடைய டிஃபால்ட்டான விஷயம். தமிழ்நாட்டில் மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்பப்போ கோயம்புத்தூரில் பண்ணுவாங்க. இப்போ 2023 சென்னிமலையில் ஒன்று பண்ணாங்க. அடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னிமலையில் என்ன பண்ணாங்கன்னா, சென்னிமலையில் ஒரு வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் நடைபெறுது. அதில் சில இந்து அமைப்புகள் சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ளே வந்து ஜபக்கூட்டத்தில் இருந்தவங்களை அடித்து காயப்படுத்திடுறாங்க. அதை கண்டித்து ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஜோசப் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சென்னிமலையை வந்து கிறிஸ்துவ மலையாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அந்த வீடியோவை அவரே பரப்புகிறாரு. அது வைரல் ஆகுது. எல்லாம் பண்ண உடனே திருப்பி இந்து அமைப்புகள்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறை புகார் பதிவு பண்ணி விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது அந்த நபருடைய பேர் ஜோசப் இல்லை, சரவணன். அவர் இந்து முன்னணி இந்து அமைப்பை சேர்ந்த ஒரு நபர். ஸோ அவங்க ஆளுகளை உள்ளே அனுப்பி அவங்களே கலவரத்தை தூண்டி விட்ட மாதிரி இங்கேயும் ஒரு கலவரத்தை தூண்டி எப்படியாவது மதுரையில் கோயம்புத்தூரை ஒரு ஹப்பாக வச்சுருக்க மாதிரி அடுத்து மதுரை பக்கம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதில் வந்து பாஜக செய்வது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மதவாத அரசியல். இதுக்கு வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அரசாங்கம் தான். இப்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து முன்னாடி வந்து யார் வேணால் மலைக்கு எப்போ வேணால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு இப்போ 6 மணிக்கு மேலே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வைக்கப்படுது. இதை பற்றி முத்துகிருஷ்ணன் எழுத்தாளர் அவர்கிட்ட சமூக செயல்பாட்டுகிட்ட கேட்கும்போது, முன்னாடி இருந்துச்சு, நாங்களே நைட்லலாம் போயிட்டு நைட்டு உட்காந்து கதை பேசி எல்லாம் பேசி கதையாடி முடிச்சுட்டு கேம்பிங் மாதிரி பண்ணிவிட்டு காலையில் கீழே வருவோம் அப்படிலாம் பண்ணியிருக்கோம். மலையில் வந்து நான் ஒரு 1000 வாட்டி ஏறி இறங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா, கடன் தொல்லை காரணமாக மற்ற பிரச்சனைகள் காரணமாக இருக்கவங்க மலை மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால் அது தடுத்து நிறுத்தப்படுது. அதுக்கு பிறகு வந்து கொரோனா காலகட்டத்தில் மலை மேலே ஏற வேணாம் அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கந்தூரி கொடுப்பது தடை செய்யப்படுது. அதுக்கு பிறகு வந்து அப்பப்போ அதை வந்து வாய்மொழி உத்தரவாக தடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ அதை கம்ப்ளீட்டாக தடை பண்ணணும் அப்படின்னு. அதாவது அங்கே வந்து வலியுறுறது இந்துக்களுடைய உணர்வை புண்படுத்துது, இந்துக்களுக்கு எதிராக இருக்குது, மனதை புண்படுத்துது, அது மலையோட புனிதத்தை கெடுக்குது, மலையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற முழக்கத்தை எடுக்கிறாங்க. இந்த மலையோட 100 கால வரலாறு இருக்குல்ல. ஸோ இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து அப்பப்போ இது மாதிரி வந்து அதை தடுத்தாங்க, அந்த கந்தூரி கொடுக்குறது அப்படின்ட்டு இருக்குல்ல, இதெல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் யாராவது சொன்னாங்களா? இல்லை, அங்கே இருக்க அரசு நிர்வாகம் தான் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பின்னாடி வர அரசு நிர்வாகம் தான் சொல்லி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து வழக்குகளுடைய வரலாறு ஒன்று இருக்குது. 1923 வழக்கு போகுது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் கோயிலுக்கு சொந்தமான இந்து அமைப்புகளும் பாதி மலை எங்களுக்கே சொந்தமான தர்கா அமைப்புகளும் கூறி வரும் நிலையில் இது குறித்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக வழக்குகள் வந்துகிட்டு இருக்கு. வழக்கு எண் 1, முதன்மை கூடுதல் நீதிபதி மதுரை, நீதியரசர் பேர் PG ராம ஐயர். தீர்ப்பு நாள் வந்து 25/8/1923. ஓகேங்களா? வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் புதிய மண்டபம் கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் நெல்லித்தோப்பு மற்றும் திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் முருகன் கோவிலுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தமான அறிவிக்க கோரியும் வழக்கு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அந்த 1920களில் அங்கே போகிறாங்கல்ல, தர்காவுக்கும் போகிறாங்க, மேலே காசி ஆலயத்துக்கும் போகிறாங்க. மக்கள் இளைப்பாறுவதற்கு அந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க. வந்து மண்டபம் மாதிரி அவங்களுக்கு இளைப்பாறுவதற்கு இடம் கட்டணும் அப்படின்னு தர்கா அமைப்பு முடிவு பண்ணுது. நெல்லித்தோப்பு, அதாவது தர்காவுக்கு அந்த சமையல் கூடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நடுவில் கட்டணும். அப்படிங்கும்போது கட்டக்கூடாது அப்படின்னு அப்போ இந்த தேவஸ்தானம், அந்த கோவில் நிர்வாகம் சொல்லுது. வெள்ளைக்காரர்கள் ஆங்கிலேய ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அவங்க கட்டிக்கட்டும், நீங்களும் தங்கிக்கோங்க. இல்லை, ஒத்துக்க மாட்டோம். இப்போ நீங்கள் கட்டுங்க, நான் கட்ட மாட்டோம். சரி, 2 பேராக சேர்ந்து கட்டி 2 பேர் பயன்படுத்துங்க. அதெல்லாம் முடியாது, அவங்க கட்டவும் கூடாது, நாங்களும் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கிறாங்க. அந்த வழக்கு தான் இது. அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதி உத்தரவு நெல்லித்தோப்பு மற்றும் அதில் உள்ள புதிய மண்டபம், நெல்லித்தோப்பிலிருந்து பள்ளிவாசல் வரை உள்ள படிக்கட்டுகள், மலை உச்சி, பள்ளிவாசலிலும் கொடிமர கம்பமும் உள்ள மலை உச்சியும் தவிர்த்து மலை முழுவதும் உள்ள கிரிவீதி தனியார் நிலங்களை தவிர்த்து முழுவதும் மனுதார முருகன் கோவில் தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதாகும். நெல்லித்தோப்பு
அதில் உள்ள அனைத்தும் நெல்லித்தோப்பிலிருந்து மேலே மசூதி வரை உள்ள படிக்கட்டுகள், மசூதி, கொடிக்கம்பம், மலையின் உச்சி முழுமைக்கும் முகமதியர்களே உரிமையாளர்கள், இஸ்லாமியர்கள். அதாவது முஸ்லீம்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஏரியா அவங்களுக்கு, மீதி இருக்க எல்லா ஏரியாவும் கோவிலுக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து ப்ரிவியூ கவுன்சிலுக்கு போகிறாங்க. அந்த ஆர்டருக்கு எதிராக போகும்போது அந்த முருகன் கோயில் இல்லை நீங்கள் இது கோயிலுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு திருப்பி போகிறாங்க. அப்பயும் வந்து மேல்முறையீடு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. ப்ரிவியூ கவுன்சில் எப்போ போகுது? 1931 போகிறாங்க. எங்கே? லண்டனில். அப்போ சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் கிடையாது, லண்டனில். அந்த டேட் வந்து 12/5/1931 அந்த தீர்ப்பு வருது. அதில் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த தீர்ப்பு, ராமையை சொன்ன தீர்ப்பு தான் அப்படின்னு மூவ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து 3வதாக வழக்கு போடுறாங்க. எப்போ அந்த வழக்கு வருது அப்படின்னா 1978, 22/11/1978 வருது. வழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலை உச்சியில் உள்ள தர்காவின் காம்பவுண்டு சுவற்றுக்கும் கொடிமரம் ஏற்றுகின்ற பறக்கும் இடையில் உள்ள இடத்தில் தர்கா நிர்வாகம் சார்பாக சுனை கட்டுவதற்கு நடைபெற்றிருக்கின்ற மராமத்து பணியை தடுத்து நிறுத்துவதற்கு அவங்க இடத்துக்குள்ள அவங்க பண்ணிக்கிறாங்க. காம்பவுண்டு சுவருக்கும் கொடிமரத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறுத்த கோரியும் அந்த இடம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தம் என அறிவிக்க கோரியும் போகிறாங்க. ஓகேவா? அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1920 OS 4/1920 கூறப்பட்டுள்ளபடி ஏற்கனவே உங்களுக்கு ஆளுக்கு பிரித்து கொடுத்துட்டோம், அதுதான் கிளம்புங்க அப்படின்றாங்க. இந்த வழக்காச்சா இது 2வது. 3வது வந்து மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு போகுது. 22/11/1996. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்பதில் தெளிவாக OS 4/1920 தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை மதித்து ஏற்று நடக்க வேண்டியது அனைத்து தரப்பினர் கடமையாகும். கார்த்திகை தீபம் ஏற்றுவது குறித்து வழக்கின் தீர்ப்பில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களில் குறிப்பிட்டுள்ள நெல்லித்தோப்பையிலிருந்து மசூதி அந்த படிக்கட்டுகள் விட்டுட்டு, அது தர்கா இடத்தெல்லாம் விட்டுட்டு மற்றபடி 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏற்றிக்கோங்க, இல்லை நாங்கள் அங்கே உள்ளதான் போய் ஏற்றுவோம் நடமுடிக்கிறாங்க. இது வந்து 96 போகுது. ஓகேவா? அப்போ பஞ்சாயத்தாவது. திருப்பி 98 ஒரு வழக்கு போகுது. 98 வழக்கு போகுது. மலை உச்சி இப்போ வந்து இஸ்லாமிய தரப்பு போகிறாங்க. என்ன போகிறாங்கன்னா, இந்த மாதிரி தர்கா அகற்ற போகிறாங்க, தர்கா மந்திரத்தில் கார்த்திகை பூஜை ஏற்ற போகிறாங்க, இந்து அமைப்பெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் கோயில் தரப்புல வந்து போய்கிட்டு இருந்ததை இப்போ முதல் தர்கா தரப்பு போகிறாங்க. தீர்ப்பு சொன்னால் கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் பாத்தியப்பட்ட இடங்கள் OS மறுபடியும் அந்த 4/1920 அதில் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அது வந்து மேல்முறையீட்டில் 5/30 உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. உறுதி செய்யப்பட்ட நிலையில் மலை உச்சியில் உள்ள பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் இந்து முன்னணி மக்கள் கட்சி மற்றும் இதர அமைப்புகள் மூலம் அச்சுறுத்தல் ஏற்படுவதை அமெரிக்கா அனுமதித்திட முடியாது. எனவே மதுரை மாவட்ட ஆட்சியர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் தேவையான அளவு பாதுகாப்பு வழங்கி காவல்துறை கொண்டு திருப்பரங்குன்றம் மட்டும் உள்ள தர்காவில் அனைத்து இடங்களிலும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து எந்த அசம்பாவிதம் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டும். அந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. 2012 5வது கேஸ். மலை மேலே வந்து கார்பரேஷன் வந்து லைட்டு போடுறாங்க, அதுக்கு வந்து போகிறாங்க. இந்த தடவை போனது யாரு? இந்த தடவை யார் போகிறாங்கன்னா, ட்ரஸ்ட்டு போகிறாங்க. கோவில் நிர்வாகமும் நிர்வாக அதிகாரி, டவுன் பஞ்சாயத்து, பாஷா இவங்களும் போகிறாங்க. 2 பேர், துணை ஆணையர், செயலர், கோவில் ஒரு பக்கம், விசஸ் இந்த பக்கம் வராங்க. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, OS அந்த 4/1920 அது அடிப்படையில் திருப்பரங்குன்றம் நகராட்சி கோவில் நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்து, இப்போ கோயில் தான் போகிறாங்க, கோயில் நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்து மின்விளக்குகள் அமைக்க வேண்டும். இந்த பக்கம் நெல்லித்தோப்பு பகுதியில் போட்டிங்கன்னா தர்காவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓகேவா, ஒவ்வொன்றையும் நான் அந்த ஃபஸ்ட்டு 1923 தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த நீதியரசர் பேர் ராமையர். ஓகேங்களா? 78 தீர்ப்பு கொடுத்த ஒரு பேர் நீதியரசர் K. சுப்பிரமணியன். அடுத்து வந்து 96 கொடுத்த ஒரு பேர் கனகராஜ், 98 கொடுத்த ஒரு பேர் R. பாலசுப்ரமணியன். இந்த விளக்குக்கு தீர்ப்பு கொடுத்தவர் ஜெயக்குமார். அடுத்தபடியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் வருது. 2023 இந்து மக்கள் கட்சி போகிறாங்க. இந்து மக்கள் கட்சி அகில பாரத அனுமான் சேரா போகிறாங்க. அதில் மலை மேலே உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்திட தடை கோரி வழக்கு. இதை வந்து சுப்பிரமணியன், ஆர் சுப்பிரமணியன், எல் விக்டோரியா கௌரி. விக்டோரியானோடனே அவங்க வந்து சிறுபான்மை நினைச்சாதீங்க, அவங்க வந்து முன்னாள் பாஜக உறுப்பினராக இருந்தவர், பாஜக அனுதாபி. எச் ராஜா வழக்கில்
அவருக்கு தீர்ப்பை நிறுத்தி வச்சு கொடுத்தவங்க. அவங்க வந்து அவங்க நியமனமே வந்து பாஜக சார்புனால ஒரு சர்ச்சையும் ஆச்சு. இது எப்போ போகிறாங்க? 28/6/2023 போகிறாங்க. அடுத்த நாள் 29/6/2023 பக்ரீத்துக்கு முதல் நாள் போகுது. நாளை பக்ரீத் நடைபெற உள்ள நிலையில் பக்ரீத் தொழுகையை நெல்லித்தோப்பில் தொழுவதற்கு எந்தவித இடைக்கால தடை உத்தரவையும் பிறப்பிக்க இயலாது. அனைத்து எதிர்மனுதாரருக்கும் பதிலளிக்கும் உத்தரவு போட்டு வழக்கு 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. 4 வாரங்கள் கழித்து வழக்கு விசாரணை பட்டியல் உத்தரவிடப்படுகிறது. இல்லை, இது வரைக்கும் சொன்னதாவது ஏதோ ஒரு சில லாஜிக் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அதுலேயுமே 1-2 இல்லை. அவங்க இடத்துல போய் தான் நாங்கள் தீபம் கார்த்திகை தீபம் வைப்போம். ஆனால் இது ரொம்ப அபத்தமாக இல்லையா? அவங்க இடத்துக்குள்ள அவங்க தொழுகை நடத்துகிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இதான் வழக்கு, ஓகேவா? ஆரம்பத்தில் வந்து எந்த வழக்குலையும் வந்து நீதியரசர்கள் வந்து கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது. பெரும்பாலும் பார்ப்பனர்களாகவே இருந்திருக்கிறாங்க, அல்லது உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஓபிசிஸ் கூட இல்லை, எஸ்சிஎஸ்டிஸ் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட்டில் எந்த நாளையில் வந்து ஜட்ஜுகளை விட்டாங்க, அவங்களுக்கு சீரியஸஸ் கேசஸை கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதனால் இல்லை. ஸோ அந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். இந்த கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் கீழே இருக்குது, மேலே இருக்க கோவிலுக்கு அங்கே இருக்குது, ஓகேவா? இப்போது அந்த மசூதியின் படிப்போம். பாண்டி கோயிலில் வந்து ஆடு மாடு வெட்டி பலி கடா வெட்டி இது பண்ணுவாங்க, ஆடு கோழி, ஓகேவா? மாடுன்னு ஒன்றே அதையும் வந்து பிரச்சனையாக்குவாங்க, தவறுதலாக வந்து விட்டது. ஆடு கோழி பலிகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ப்ளஸ் வந்து முடிவெடுக்கிற வழக்கமும் அந்த தர்காவில் உண்டு. அதுக்கு வந்து போர்டிலே வச்சுருக்காங்க, ஆடு வெட்டுறதுன்னு நினைக்கிறவங்க மேலே வந்து அதுக்கான இடம் இருக்குது, சமைக்கிறதுக்கு சமையல் கூடம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. முடிவெடுக்கிறவங்க கீழே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். இப்போ அங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் கேட்கும் பட்சத்தில் நிறையா மீடியாஸ் போயிட்டு வந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால் நம்ம போக முடியல. பட் அங்கே விசாரித்த வரைக்கும் நிறைய மீடியாஸும் வந்து சேட்டலைட் மீடியாஸ், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் கேட்டிருக்காங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதாவது எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் இந்த பக்கம் வந்து கிரிவலம் போவோம், இந்த திருவிழா நடத்துவோம், அப்போ அவங்க வந்து நீர்மோறு பானகம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோம். அந்த பக்கம் அவங்க கந்தூரி நடத்துவாங்க, கரிசோறு போடுவாங்க, நாங்கள் வந்து போயிட்டு வருவோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய அரசியலில் ஏற்கனவே ஒரு பாதிய அரசு நிர்வாகம் தவறாது பண்ணால ஒரு மைலேஜை பிஜேபி எடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த மைலேஜை அடுத்து வந்து 11ஆம் தேதி கண்டினியூ பண்ணுவதற்காக ராஜா இருக்கிறார். ஏற்கனவே அவர் மேலே வழக்கு இருக்குது, தயவு செஞ்சு அவரை கைது பண்ணி உள்ள தூக்கி வைங்க, தைரியம் இருந்தால் முடிந்தால் அவரை கைது செய்யட்டும் அரசு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனது புண்படுது, இந்துக்கள் மனது புண்படுது அப்படின்னு. கோவில் வளாகத்துக்குள்ளேயோ கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல எங்கேயுமே ஆடு வெட்டவும் இல்லை, பரிமாறவும் இல்லை, எதுவும் பண்ணலை. எல்லாமே அவங்களுடைய இடத்துக்குள்ளே பண்ணுறாங்க. இப்போது சட்டத்தின்படி இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத நூற்றாண்டுகளாக நிறுவப்பட்டிருக்கு. ஓஎஸ் நம்பர் 4/1920 அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குது. 1923 அந்த தீர்ப்பு வந்துருச்சு. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம், இந்த சென்ஸ் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன வேணால் பண்ணிக்கலான்னு ஒன்றே இவனுக்கு வேறு சட்டவிரோதமாக பண்ணிவிட்டு அது பண்ண முடியுமா அப்படின்னு கீழே அறிவுபூர்வமாக வந்து அறவைக்கடை சங்கீஸ் கேட்பாங்க. அது ஓகே, அதை பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. இந்துக்கள் மனது புண்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுவே ரொம்ப தவறானது. ஏன் அப்படின்னா, யார் அந்த இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்துக்கள் அப்படிங்கிற பேர் எப்போ வந்துச்சு, என்ன, அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. அது ஒரு நீண்ட நடிகை வரலாறு, அதுக்குள்ளே போகலை. நீங்கள் மதுரைக்குள்ளே போய் எடுத்து பாருங்கள், எல்லா கோவில்லையும் பெரும்பாலான கோவில்களில் அந்த கோவிலுக்கு தொடர்புடைய ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவ குரூப்போ இல்லை ஒரு இஸ்லாமியர்களோ அது இணக்கத்தோடு இருப்பாங்க. தோப்பா வந்து சொல்லுவார், தோப்பா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அழகர் திருவிழாவப்போ துலுக்கநாச்சியாருக்கு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத துலுக்கநாச்சியார் வீட்டுக்கு போகிறது அப்படின்றது துலுக்கநாச்சியாருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதுபோக ஸ்ரீமுஷ்ணம், ஜெயமண்டம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற இடத்துல இஸ்லாமியர்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பன்றி. அவங்களுடைய மதத்தின்படி அது ரொம்ப பார்க்க, அந்த பன்றி முகத்தின் அடிப்படை, அந்த பன்றி முகவடிவில் வராக அவதாரத்தின் அடிப்படையில் பூவராகன் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்குது. அங்கே போய் இஸ்லாமியர்கள் கும்பிடவும் செய்கிறாங்க, இருக்குது. நாகூர் தர்கா இருக்குது, வேளாங்கண்ணி இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த பிரச்சனையே கிடையாது. இவங்க சொல்லும்போது வந்து அந்த கோவிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் பார்த்த ஒரு விஷயம் வந்து புதுக்கோட்டை கிட்ட பிரான்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எங்கள் சின்ன வயசில்
எங்கள் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இந்த மாதிரி கந்தூரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மொத்த தெருவிலே பழக்கம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அவங்க அரை நூற்றாண்டுகளாக இந்த தெருவில் வசித்தவங்க அப்படிங்கிறனால ஒரு பஸ் புக் பண்ணி ஒட்டுமொத்த தெருவையுமே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் நாங்கள் போனோம். அங்கே வந்து அப்படி தான் ஒரு சிவன் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது, செம்மனர் இதுவும் இருக்குது, அந்த பிரான்மலை தர்காவும் இருக்குது. அப்படியான வழிபாடுகள் இருந்துச்சு. அந்த ஒரு என்ன சொல்ல முடியும், நான் ஒரு 5வது 6வது படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த சமயத்தில் தான் வந்து 7வது படிக்கும்போது, அது கரெக்ட் 7வது படிக்கும்போது கூப்பிட்டு போனாங்க. பட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரெக்கிங் மாதிரியான மலை மேலே ஒரு 7 மைல் அந்த மலை 7 மைல் அந்த மலை ஏறி போயிட்டு கும்பிட்டு இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. என்ன சொல்ல முடியும், அந்த இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இஸ்லாமிய குடும்பம். மீதி எல்லாரும் வந்து இந்துக்களும் கிறிஸ்டின்ஸுமாகத்தான் இருந்தோம். கிறிஸ்டின்ஸும் ரொம்ப அதான் இந்துக்கள் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு அப்படி தான் இங்கே மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை சொல்லுவது ஏற்க முடியாது. இன்னொன்று, இந்த ஆடை கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல, இந்த குடும்பங்களுக்கு ஆட்டை மேலே கொண்டு போய் கொடுப்பதில் இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை வந்து இப்போது பலியிட தடை அப்படிங்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு என்ன பயம் வருது அப்படின்னா, இதை வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்களோ, நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம், மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மலை மேலே இருக்க கோயிலுக்கு சொல்லிட்டு அடுத்த மலைக்கு பின்னாடி கருப்பு கோயில் இருக்குது, அங்கேயும் நீ இதை சொல்லிட்டனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போது இந்த விவகாரத்தில் வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முருகனை வைத்து கிரிவலப்பாதை அப்படின்னு மேலே இருக்க காசி விஸ்வநாதரை இவங்க கணக்கில் சேர்க்கல, முருகனை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய ராமசீனிவாசன் சொல்லும்போது திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியாக சொல்லப்படுகிற திருமுருகாற்றுப்படையில் பாடப்பட்ட தலம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு. முருகன் எங்கு இருப்பார், குன்றெடுக்கும் இடங்கள்லாம் முருகன் இருப்பாருங்கிறது ஒன்று. 2வது, முருகனுக்கு படையல் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது திணை அரிசியோட ஆட்டை அறுத்து அப்படி படையல் போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆமா, ஆப்வியஸா எந்த நிலத்துக்கான தலைவன் கையில எதுக்கு வேல் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து தெரிஞ்ச போதும். குறிஞ்சி நிலத்தலைவன் அப்போ ஆட்டை அறுத்து போடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி திருமுருகாற்றுப்படையில் பாடப்பட்டிருக்க அந்த பாடலின் அடிப்படையில் பார்க்கும்போது திருப்பரங்குன்றத்தில் இருக்குது முருகனே இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்து அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க வாதத்தின்படி ஓகே, அங்கே முருகர் இருக்காங்க, கும்பிடுகிறாங்க, அது வந்து இருந்துட்டு போகட்டும். ஓ சாரி, பிளாக் ஷர்ட் இருந்துட்டு போகட்டும், ஓகேவா, இந்த அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அப்படி உங்கள் லாஜிக் படி பார்த்தால நீங்களே வந்து அங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சைவம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அசைவம் அப்படிங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. சைவங்கிறது வழிபாட்டு நெறிமுறை, அசைவங்கிறது வந்து அப்படி வாழ்விய சைவம் வைணவம் மட்டும்தான் இருக்குது. அசைவங்கிற ஒரு பதம் கிடையாது. அது வந்து இறைச்சி சாப்பிடுவது, மாமிசம் உண்ணுவது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இங்கிலீஷில் வந்து மீட் அப்படிங்கிற இடத்துல வரும். இதை நீங்கள் வந்து இழிவானதாக நீங்கள் கருதுறது எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பார்ப்பனர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார், ஒரு பேர் மறந்து போச்சு, துஷ்யந்தன் சம்திங். ஓகே, பார்ப்பனர்கள் சாப்பிட்ருக்காங்க, கடவுள்களுக்கு மாமிசம் சாப்பிட்ருக்காங்க, மாட்டு இறைச்சி பார்ப்பனர்கள் சாப்பிட்டாங்க கடந்த காலங்களில் அப்படின்னு அவர் தான் பேசியிருக்கார். ப்ளீஸ் கேஸ் போடுறதா அவர் மேலே போட்டுக்கோங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே 99 விழுக்காடு வந்து இங்கே இருக்க இந்துக்கள் வந்து அசைவம் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஓபிசிஸ் கிட்ட வந்து அசைவம் இல்லாமல் இருக்காது. இப்போ வந்து எலைட் ஓபிசிஸ் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து நான் சாப்பிட மாட்டேன், கிருத்திக்கு வர அப்படி சொல்கிறாங்களே ஒழிய, அது பணம் வந்தோடனேயான அந்த ஒரு இலைத்தன்மை வரும்ல, அது எம்பிசிஸ் கிட்ட வருங்க. அது எசிசி இந்த மாதிரியான விளிம்பு நிலை மக்கள்கிட்டலாம் வந்து நான்வெஜ்ஜுங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. நம்ம வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போதே சைடிஷாக கருவாடு வச்சுருப்போம். இப்போ கோவில் திருவிழாக்கள் நாட்டார் தெய்வங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்ல முடியும், கடா வெட்டுறது அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட் இருக்கும். ஆடு வெட்டுவாங்க, பன்றி வெட்டுறது இருக்குது, கோழி கொடுக்கறது இருக்குது, குட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அந்த எரிசோறு போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. திருச்சி ஒரே ஒரு குழுமாய் அம்மன் திருவிழா சொல்லுவாங்க. அதில் வந்து திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான திருவிழா. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாமி ஆடிட்டு வர ஒரு அம்மன் இது பண்ணி சாமி ஆடிட்டு வரவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டை அறுத்து அப்படியே ரத்தத்தை குடிப்பார். ஒரு ஆட்டுக்கு இல்லை, போகிற வழியெல்லாம் ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வச்சுருப்பாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மாமிசம் சாப்பிடுவது தவறு, அவங்க இந்துக்கள் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா கூட்டமே காலியாயிடும். திரும்பி பார்த்தா அந்த வடிவேலு ஒரு படத்தில் என்ன ஒருத்தர் நீங்கள் அப்படி ஆகிட்டு போயிடும்.
ஓகேவா? நீங்கள் வந்து முருகனுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. ஓகே, முருகன் இப்போ உங்களுடைய கடவுளானார் அப்படிங்கிற விஷயம் தெரியல. முருகன் எங்களுடைய குறிஞ்சி நில தலைவர். ஓகேவா? வேல்பாரி படித்தவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அந்த வேல் எதுக்கு வச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, முருகன் நீங்கள் கும்பிடுறீங்கல்ல, ஒன்று திருமுருகாற்று படை அடிப்படையில் நீங்கள் அப்படி வழிபாடு நடத்துங்க. இப்போ முருகனுக்காக வந்து நின்றுக்கக்கூடிய கூட்டங்கள் அனைவருக்கும் கோரிக்கை தான். ராஜா உட்பட ராஜாவுக்கு நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் சொல்கிற திருமுருகாற்றின் படையின் அடிப்படையில் படையில் போட்டு கும்பிடுங்க. அது முருகனுக்கு உகந்த மரியாதை. இல்லை, நம்ம ஊர் ஆட்கள் எப்படி கும்பிடுவாங்க, முருகனை எப்படி கும்பிடுவாங்க? நம்ம ஊரில் வேண்டுதல் முருகனுக்கு என்ன பண்ணுறோம்? வழக்கம் போல என்ன மாலை போட்டு அளவு குத்தி அப்படிதான் போவாங்க. ராஜா பண்ணட்டும், நான் ஒத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ இதையுமே சொன்னோன்னா, நீங்க பண்ணாதீங்க, நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம், அதை நீங்க கேட்காதீங்க அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க முருகனுக்கு பேசுறீங்கன்னா முருகன் வழிபாட்டு முறைன்னு அளவு குத்துறதா இருக்கு. முருகனுக்காக வருத்திக்கிட்டு அளவு குத்துறதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அதுவாக வருத்திக்கிட்டு அளவு குத்துற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா, கையில வேலை பிடிச்சிட்டு நீங்க வந்து இந்த ஏற்கனவே வந்து வேலை யாத்திரை நடத்துனீங்களா, மாப்பிள்ளையும் தொடர்பு குச்சின்னு வச்சுக்கிட்டு எந்த வேலாவது அந்த வேலை யாத்திரை அந்த போட்டோ போட்ட யார் வீட்லயாவது பாருங்க, சாமி முருகன் போட்டோ வீட்டுக்குள்ள இருந்துச்சாங்க. எல்லாமே வந்து கிச்சனு, காரு ஷெட்டு, வெளியே பால்கனி இப்படி தான் வச்சுருந்தாங்களே, சாமி ரூமில் யாருமே ஃபோட்டோ போடல. ஏங்க அவங்க உண்மையிலே வந்து அவங்க வந்து முருகன் எல்லாம் கடவுளாகவே ஏற்றுக்கலைங்க. அவங்களுக்கு யார் கடவுள்ன்றது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணுங்கிறதுக்காக அவர் எங்கள் கடவுள்னு அவங்களை சேர்த்துக்கிறாங்க. அந்த சோகால்டு இந்துக்கள்ன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து யாரை வந்து யாருக்கு அந்த இந்துக்கள் எந்த இந்துக்களுடைய மனது புண்படுது அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து 1920 தீர்ப்பு இருக்குது, அவங்களுக்கு தான் சொந்தம். அவங்களுடைய வழிபாட்டு முறையை பார்த்துக்கட்டும், நம்ம வழிபாட்டு முறையை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவ்வளோதான். அங்கே இருக்க மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கும்போது கோயிலுக்கு போகிறவங்களோ தர்காவுக்கு போகிறவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக அரசியல் செய்பவர்கள் அனைவரும், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து நவாஸ் கனி பிடிச்சி பரண்டிக்கிட்டு இருக்காங்க, அவரு போனவங்க தான் அப்படி ஆச்சு அப்படின்னு. நவாஸ் கனி வக்பு வாரியத்துடைய தலைவராக இருக்கிறார். அவர் போயிருக்காரு, அவர் எந்த தவறுமே செய்ய கிடையாது. அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற அந்த ஒரு இதை தான் வந்து பாக்குறாங்க. ஒரு எம்பியா இருந்துகிட்டு நீங்க இப்படி பண்ணலாமான்னு கேட்கறாங்க நிறைய பேர். வக்பு வாரிய தலைவராக இருந்தா அங்க போயிருக்காரு. அவர் எம்பியா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காருங்கிறது பிரச்சனை கிடையாது. வக்பு வாரிய தலைவராக இருக்காரு, போயிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ எம்பிஆர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காத ராஜா வந்து இப்போ பேசிட்டு இருக்கலாமா? ஒரே ஒரு வாட்டி திமுக தயவுல எம்எல்ஏ ஆகிட்டீங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏ 4 எம்எல்ஏ, அதிமுக போட்ட பிச்சை 4 எம்எல்ஏ வச்சுக்கிங்க. அதிமுக போட்ட பிச்சைன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, நான் சொல்லலை. அதிமுக தயவுல 4 எம்எல்ஏ வாங்கி வச்சுக்கிட்டு. இல்லை, இப்போ நவாஸ் கனியை சொல்ற எல்லாருமே அந்த ஒரு டோன் தானே வைக்கிறாங்க. எம்பியா இருந்துகிட்டு நீங்க வந்து போயிட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி தான் வைக்கிறாங்க. தப்பு பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும். தப்பு அவரு பண்ணலையே. கோயிலுக்குள்ள கட்சி கூட வச்சுக்கிட்டு போனது நீங்க தான் பண்ணிருக்கணும். அப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவரு முடிவெடுக்கணும். இதுல வந்து மிகப்பெரிய ஒரு தவறு எங்க தெரியுமா வந்துச்சு? அந்த பீஸ் மீட்டிங் நடக்கும் போது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது யாருன்னா அறநிலையத்துறை. என்ன வலிக்குது, அவங்க பலியிடக்கூடாது. அங்க தர்காவில் ஆடு பலியிடுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு வந்து அது வந்து சரியில்லை, ஏற்புடையது இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை சொல்லியிருக்கு. அவர் திமுக தானே இருக்காரு, முன்னாள் அதிமுக தானே. பாஜக கண்டு எங்கேயாவது சேர்ந்துட்டாரா தெரியல. ஒருவேளை சேரத்துக்கு எதுவும் பிளான் பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரியல. அறநிலையத்துறையிலிருந்து ஒட்டுமொத்தமா மாறிட்டாரோ? இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் பாஜக மட்டும்தான். தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, அமைதி பூங்காவாக தான் இருக்கும். இங்கே எந்த மத பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதை உருவாக்க பாஜக நினைத்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சியும் தயாராக இருக்கிறது. இதில் தவறு ஆளுங்கட்சியோடது தான். வெங்கடேசன் தெளிவாக சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் வாதாடினதும் சரியில்லை, நீங்கள் வந்து ஆர்டர் போட்டதும் சரி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி கிடையாது. வாய்மொழி உத்தரவாக போட்டிருக்காங்கும் போது எப்படி போட்டாங்கன்ட்டு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டு நீங்கள் பீஸ் மீட்டிங் போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதில் அதிமுக கையெழுத்து போடல, அதிமுக கையெழுத்து போடலன்னொடனே அதிமுக வந்து கலந்துக்கிட்டு கையெழுத்து போடல அப்படின்னு கூச்சமே எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க. ராஜன் சிலப்பா சொல்லிட்டாரு, ஏன்னா நான் சிட்டிங் எம்எல்ஏ, என்னை கூப்பிட கிடையாது, கூப்பிடாமலே வந்துட்டு இவங்க கூட்டத்தை நடத்தி முடிச்சு நான் கையெழுத்து போடல, நான் கலந்துக்கிட்டேன்னு போய் சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று அதில் வந்து மாவட்ட நிர்வாகம் சொல்லுது, மேலிடம் சொன்னதுக்காக நாங்கள் செஞ்சோம். அப்போ அந்த மேலிடம் யாரு? சேகர் பாபுவா, முக ஸ்டாலினா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல.
அந்த ஆர்டிஓ கிட்ட ஏதாவது கேட்டாங்களா, யார் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லாம அதான் ஆர்டிஓ தான் மேலிடம் சொல்லிச்சு. அந்த மேலிடம் யாரு? இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த 25க்கு அப்புறம் நடந்து முடிஞ்சா மறுபடியும் இதை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நீங்கள் பீஸ் மீட்டிங்லாம் போட்டு இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு காரணம் ஒருவேளை வேங்கவேல் பஞ்சாயத்து மாற்றி விடுறதுக்காக பண்ணீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வேங்கவேலை யாரும் மறந்துட்டாங்கல்ல, யாராவது இப்போ வேங்கவேலை இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? இல்லை, அப்போ ஒருவேளை 2 கட்சியும் பேசி வச்சு இப்போ இப்படி மாத்துறாங்களா? வழக்கமாக திமுக பஞ்சாயத்துனா ஒன்று அண்ணாமலை வருவார், அடுத்து ஆளுநர் வருவார், நடுவில் சீமானு வாய் விட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போது ஹெச் ராஜா கிட்ட பெண்மணி கொடுத்துருப்பாங்க. ஹெச் ராஜாவும் இவங்களும் ஒரே காலத்தில் ஒன்று சட்டமன்றத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தானே, திமுக கூட்டணியில் தானே ஜெயிக்க வச்சாங்க. அதனால கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, அதுக்காக மடைமாடுறதுக்காக நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு அயோத்தி லெவலுக்கு நீங்கள் இங்கேயும் கலவரமாக மாற்றிடலாம்னு நினைக்கிறீங்க. அந்த வார்த்தையை ஹெச் ராஜாக்கு எடுத்து கொடுத்ததே அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜின்னா. இது இன்னொரு அயோத்தியாவுக்கு மாறிடக்கூடாது என்பதில் காவல்துறை கவனமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. அங்கே வந்தவங்க பாதி பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அங்கே ஏற்கனவே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, செலவு செய்யப்பட்டிருக்குது. அந்த செலவு யார் பண்ணா, இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. வழக்கம் போல் 4 வருஷமாக என்ன பண்ணாங்களோ அதே தான் அப்படிங்கிற மாதிரி விவேக் காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ என்ன நடந்தாலும் இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிறாங்க. மக்கள் வந்து ஒன்று மொன்னா அனந்தமையாக மாமா மச்சானா பழகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அதை மீறி இதை மேலும் கையில் எடுக்க நினைத்தால் அது கையில் எடுப்பவர்களுக்கே எதிராக அவங்களுக்கே ஒரு ஆபத்தாக முடியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. உடனே இந்த பக்கம் அப்போ வந்து யாருமே ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பக்கமும் எஸ்டிபிஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பக்கம் பாஜக இந்து முன்னணின்னா அந்த பக்கம் எஸ்டிபிஐ, அவ்வளோதான். ஸோ அது அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் அதை பார்த்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்குவோம். மக்களை நீங்கள் வந்து ஏமாற்றவோ இல்லை மக்களை முட்டாளாக்கவோ நினைத்தால் மக்கள் உங்களுக்கு அதுக்கான பதிலை உரிய நேரத்தில் கொடுப்பார்கள் அப்படின்னு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டெல்லி தேர்தல் முடிவுகள், ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து மக்கள் உரிய பதிலை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. சாப்பிட்டு சங்கி அரவிந்த் கெஜ்ரிவாலை வச்சு டெல்லியில் ஆட்டம் காட்டி நீங்கள் தான் பண்ணலாம். இங்கே அந்த சாப்பிட்டு சங்கி அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.